திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையாவது பொய்யை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இந்த பகுதியில் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் எதிராக இன்னைக்கு ஒரு காட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நமது ஸ்டாலின் அவர்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதி இஸ்லாமியர் பெண்களுக்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மறுக்க முடியாது. இஸ்லாமிய பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அதை பாதுகாப்பதற்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று சொன்னார். இஸ்லாமியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். சட்டம் கொண்டு வந்து எத்தனை ஆண்டுகளாயும் ஒரு இஸ்லாமியர்கள் கூட பாதிக்கப்படவில்லை. நான் இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். ஒரு இஸ்லாமியருக்கு பாதிப்பு என்று சொன்னால் நான் இந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் தயாரா? எதற்கு போலி வேஷம் போடுகிறார்கள்? கிறிஸ்தவ மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் நீங்கள் சிறுபான்மை என்று சொல்லி பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முனைந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு தோல்வி பயம்.